வணக்கம் நண்பர்களே. அம்மனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலம் பிறந்துருச்சுங்க. அதனால்தான் இந்த ஒரு அம்மனுடைய பதிவு உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டிருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா அம்மன் பூச்சாட்டுதலோடு தொடங்கி சப்ர வீதி விழா நடைபெற்று வருது. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய கருவறையில் நடந்த அதிசயம் என்ன, இந்த பண்ணாரி அம்மனுடைய கோவிலுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே பிரசித்தி பெற்ற சுயம்புவாக தோன்றிய அம்மன் தாங்க இந்த பண்ணாரி அம்மன். சத்தியமங்கல அருகே பிரசித்தி பெற்ற இந்த அம்மனுடைய கோவிலில் பார்த்தீங்கன்னா குண்ட திருவிழா கடந்த 16ஆம் தேதியே பூச்சாட்டுதலோடு தொடங்கி நடைபெற்று வருதுங்க. 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு பக்தர்கள் குண்டத்தில் இறங்கக்கூடிய திருவிழா நடைபெற இருக்கு. இந்த நிலையில் குண்ட திருவிழாவிற்கான பூச்சாட்டுதலை தொடர்ந்து அம்மன் சப்ர ஊர்வலம் தொடங்கியாச்சுங்க. பண்ணாரி மாரியம்மனுடைய சருகு மாரியம்மன் உற்சவ அம்மன்களும் அலங்கரிக்கப்பட்ட சப்ரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராங்க. இது சிக்கார சம்பாளையத்தில் தொடங்கிய இந்த சப்பர வீதி உலா இக்கரை நேகமம், கொத்தமங்கலம், வெள்ளியம்மபாளையம், புதூர், அக்கரைத்தாம்பள்ளி, தாண்டப்பாளையம் போன்ற ஊர்களை நடைபெற்று வந்திருக்கு. திருவள்ளுவர் நகரின் வீதி உலா நிறைவடைந்ததுமே நேற்று இரவே பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் வடக்குப்பேட்டையில் இருக்கக்கூடிய தண்டு மாரியம்மன் கோவிலில் சப்பர வந்தடைந்திருக்கு. இரவில் கோவில் அம்மனின் சப்பரம் இறக்கி வைத்திருக்காங்க. மேலும் இன்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று தண்டு மாரியம்மன் கோவில் இருந்து காலை 6 மணிக்கு சப்ர வீதி விழா தொடங்கி இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த கோவில்களை சப்ர வீதி விழா நடந்துட்டு தாங்க வருது. மேலும் இந்த அம்மனை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா சுயம்புவாக தோன்றியவளுங்க. இங்கு அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா விபூதி கிடையாது. அம்மனுடைய புற்றுமண் தான் பிரசாதமாக அளிக்கப்படுதுங்க. மேலும் இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி சத்தியமங்கலம் வனப்பகுதியில் தோன்றிய சுயம்பு அம்மன் தாங்க. இங்கு அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறா. இங்கு விபூதி கிடையாதுங்க. புற்றுமண் தான் விபூதி பிரசாதமாக தராங்க. தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்மன் கோவில் இதுதாங்க. பண்ணாரி அம்மன் ஆலயம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தாங்க இயற்கை கொஞ்சக்கூடிய சூழலில் அமைந்திருக்கு. இது தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய வனப்பகுதியாக இருப்பதால் இரு மாநிலங்களை சேர்ந்த மக்களும் பிரியமான ஒரு தெய்வமாக வழிபட்டு வராங்க. இங்கு பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காடுகளுக்கு போய் மரம் வெட்டி, அதாவது இதை கருப்பு வெட்டுதல்னு சொல்கிறாங்க, கொண்டு மலை போல குவித்து அவற்றை எரித்து 8 அடி நீள கொண்ட அக்னி குண்டமாக்கி விடுவாங்க. முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா தலைமை பூசாரி இறங்கி நடந்து செல்வார். பின்பு லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அக்னிகுண்டா இறங்குறாங்க. காலை 4 மணி முதல் மாலை வரை இந்த பக்தர்கள் தொடர்ந்து இந்த அக்னி குண்டத்தில் இறங்குவது மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய காட்சியாக அமைய போகுதுங்க. கடைசியாக தான் ஆடு மாடுன்னு கால்நடைகளையும் பக்தர்கள் குண்டம் இறக்கி நடக்க வைப்பாங்களாம். இந்த கோவிலில் குண்ட திருவிழா தமிழ்நாட்டில் ரொம்பவே சிறப்புங்க. மேலும் பல ஊர்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த காட்சினை காண வருவாங்க. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான குண்ட திருவிழா பார்த்திங்கன்னா வருகின்ற 31ஆம் தேதி நடைபெற இருக்குதுங்க. இங்கு பண்ணாரியம்மனுடைய திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா அழகு கோபுரத்தோடு அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சோபன மண்டபம்னு தூண்களில் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம். 20 நாள் பார்த்தீங்கன்னா இந்த குண்ட திருவிழா பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சிறப்பாக நடத்துவாங்க. மேலும் இங்கு நடை திறக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையுமே கோவிலுடைய நடை தெரிந்தே தாங்க இருக்கும். மேலும் இந்த அம்மன் எப்படி தோன்றினான்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஆலயம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் வட்டத்தில் பண்ணாரி அம்மன் கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்கு ரொம்பவே அருகில் தாங்க இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை எல்லை காவல் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களும் அதிகமாக வணங்குவாங்க. அந்த வகையில் சக்தி வாய்ந்த இந்த பண்ணாரி மாரியம்மன் பார்த்தீங்கன்னா
தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடக மலையேற்ற பகுதியில் காவல் தெய்வமாகவும் நீங்காத புகழ் கொண்ட பெண் தெய்வமாகவும் விளங்கி வரா. இந்த கோவிலில் கம்பீரமான தோற்றமும் விசாலமான நிலப்பரப்பும் நம்மை மெய்சிலிருக்கும் வைக்கும் விதத்தில் இருக்குங்க. இங்கு சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா வனப்பகுதி, சுற்றி திரியும் சிறிய வகை வன உயிரினங்கள், அரணாக மலைனே அரண்மனை போல கோவில், இப்படி வன ஆளக்கூடிய தேவதையாக இங்கு பண்ணாரியம்மன் பார்த்தீங்கன்னா காட்சியளிக்கிறார். மேலும் இந்த அம்மனுடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா மெய்சிலிருக்கு வைக்கக்கூடிய வகையில் புராண கதைகள் பல உண்டுங்க. அந்த காலத்தில் சலவை தொழில் செய்யக்கூடிய தம்பதி தங்களுடைய சலவை துணியை துவைப்பதற்காக ஒரு பெரிய மலையின் கீழே அமைந்து இருந்த ஆற்றுக்கு அவற்றை எடுத்து செல்வாங்களாம். அப்போது அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்திருக்கா. சலவை துணி துவைக்கும் வேலையில் கடுமையான மழை பெய்து கொண்டு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்குங்க. பின் பார்த்தீங்கன்னா அந்த கணவனே தன் சலவைக்கு கொண்டு வந்த சேலைகளை கொண்டு நால்புறமும் கட்டி தன் மனைவிக்கு தானே பிரசவம் பார்த்துட்டான். இரு பெண் குழந்தைகள் பிறந்ததாக புராண வரலாறு, செவிவெளி வரலாறு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பின்னர் ஒரு குழந்தையை அவர் தூக்கியதாகவும் மற்றொரு குழந்தையை இருவரால் தூக்க முடியல. பின் அவங்க அந்த குழந்தையை அருகில் இருந்த தாலியில் வச்சுட்டு மூவரும் சென்று விட்டதாக ஊர் தலைவரிடம் முறையிட்டு இருக்காங்க. பின்னர் அவர்களோடு அந்த குழந்தை இருக்கும் இடம் சென்று அந்த குழந்தையை தூக்க முடியலைங்க. பின் இரும்பு கடப்பாரை கொண்டு அந்த தாலியை தூக்க முற்பட்டிருக்காங்க. அப்போது அந்த குழந்தையினுடைய வலது மார்பில் கடப்பாரை பட்டு ரத்தம் கசிந்திருக்கு. அதை இன்றளவுமே நம்ம பூஜையில் உன்னிப்பாக கவனித்தா அம்மனின் வலது மார்பில் பார்த்தீங்கன்னா சிறு காயங்கள் தென்படும். அந்த தாலியின் உள்ளேயே இருந்த குழந்தை காலையில் சென்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை வடிவமாகவே அம்மனாக எழுந்தருளி இருந்திருக்கு. இதனால் அம்மனே கனவுல வந்து தனக்கு திருவிழா நடத்த வேண்டும்னு சொல்லியதாகவும் சொல்கிறாங்க. அதன் பிறகுதாங்க ஊர் திருவிழான்னு அனைவருமே கொங்கு பகுதி வழக்கப்படி பச்சை மாவு எடுத்து வடக்கு திசை சென்றிருக்காங்க. அப்போது அந்த சலவை தொழிலாளி பெண்ணும் தனது குடும்ப வறுமை காரணமாக தான் பச்சை மாவு பதில் புளியங்கொட்டையை கொண்டு இடித்து அதில் மாவு செய்து தெற்கு நோக்கி கொண்டு சென்றிருந்திருக்கா. அந்த புளி மாவுக்காக அம்மனே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்தாளா. இது இன்றளவுமே பார்த்தீங்கன்னா அம்மனுடைய அமைப்பு அப்படியே உள்ளதுன்னு சொல்கிறாங்க. மேலும் இன்றளவும் வன்னர் சமுதாய கடவுளாக வன்னர் பெண்ணாக காணப்படுகிறார் இந்த பண்ணாரியம்மன். இந்த அம்மனை பற்றி இன்னொரு கதையும் சொல்லப்படுதுங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய மன்னார்காடு பகுதியில் மக்கள் அனைவரும் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய விளைவித்த பொருட்களை ஊர் ஊராக சென்று விற்று வந்திருக்காங்க. அப்படி ஒரு முறை விவசாய பொருட்களை விற்க கிளம்பிய மக்களுக்கு வழிகாட்ட அந்த ஊர் தலைவர் இல்லாததால் அப்போது அந்த ஊர் மக்கள் ரொம்பவே தவித்து நிற்க அம்மன் வேண்டி எங்களுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை, நீதான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும்னு வேண்டியிருக்காங்க. அப்போது அங்கு ஒழித்த குரல், கவலைப்படாதீங்க, நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு நான் வழிகாட்டுகிறேன்னு அம்மனின் குரல் ஒலித்திருக்கு. இப்படி அம்மனை பின்பற்றி தங்களுடைய விவசாய பொருட்களோடு கிளம்பிட்டாங்க மக்களுமே. அப்படி அவங்க செல்லும் வழியில் ஒரு வனப்பகுதியில் கிடக்கின்றன. அப்போது தாங்க அங்கே ஒரு வேங்கை மரத்தை பார்க்கின்றன. அந்த வேங்கை மர நிழல சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டாங்க. அப்போது அம்மனும் அந்த வேங்கை மரத்தின் அடியிலே அமர்ந்துடுச்சு. அப்போது தனது வேலையை முடித்து கொண்டு ஊர் தலைவனும் மக்கள் வழி நடத்த அங்கு வந்துட்டான். அதனால் அப்போது மேற்கொண்டு செல்லலாமான்னு அம்மனிடம் உத்தரவு கேட்க அம்மனும், இனி உங்களை வழி நடத்த உங்கள் ஊர் தலைவன் இருக்கிறான், இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். அப்படியே அந்த அடர்ந்த வனப்பகுதியிலே குடியிருந்தா இந்த பண்ணாரியம்மன். இந்த வனப்பகுதி பார்த்தீங்கன்னா புலிகள் சிறுத்தைகள்னு சூழ்ந்த இடமாக இருந்தாலும் அந்த பகுதியில் இருந்த மக்கள் எந்தவித பயமும் இல்லாமல் மேய்ச்சலை செய்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு காரம்பசு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் தனியாக சென்று ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாலை செரித்தது. அப்போது அதை பார்த்த அந்த சிறுவன் ஊர் பொதுமக்களிடம் சொல்ல அந்த இடத்தை வந்து சுத்தம் செய்து பார்க்கும்போது அந்த புற்றில பார்த்தீங்கன்னா அம்மனுடைய திருவுருவம் சுயம்புவாக இருந்திருக்கு. அப்போது ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா அருள் வந்து மலையாள தேசத்திலிருந்து மைசூர் பட்டணத்துக்கு பொதி மாடுகளை ஓட்டி சென்ற மக்களுக்கு வழித்துணையாக நான் வந்தேன், இந்த இடத்துல நான் தங்கிட்டேன், எனக்கு கோவில் கட்டி வழிபட வேண்டும், நான் உங்களுக்கு துணையாக நிற்பேன்னு அருள்வாக்க சொல்ல அனைவருமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மனுக்காக இங்கு ஆலயத்தை அனுப்பி வழிபட தொடங்கிட்டாங்க.
மேலும் அம்மனின் உத்தரவால் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா குண்ட திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்படுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.